இன்று இலங்கை ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கு தான் பெரிய தலையடியான போட்டி. வெற்றி பெற வேண்டும் என்ற அவர்கள் ஓட்ட சராசரி வேகம் நெட் ரன் ரேட் அதெல்லாம் இல்லை. ஒரு ஓட்டத்தால் வெற்றி பெற்றாலும் போதும் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி விடுவார்கள். பங்களாதேஷ் வெளியே சென்று விடுவார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் தோற்றாலும் பரவாயில்லை, சின்ன மார்ஜின் இருக்கிற ஒரு 30, 40, 50 ஓட்டங்களுக்கு தோற்றால் கூட அடுத்த சுற்றுக்கு செல்வார்கள். அதற்கு வாய்ப்பே இல்லை. தோல்வியற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட ஆப்கானிஸ்தானோடு இலங்கை 40, 50 ஓட்டங்கள் எல்லாம் தோல்வி என்பது நினைத்து பார்க்க முடியாது. அதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதை அடுத்து சொல்லிவிட இலங்கை அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிவிட்டது. நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். சனிக்கிழமை இலங்கை அணிக்கான போட்டி நடைபெற போகின்றது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஆப்கானிஸ்தான் அணியை நாம முதல்ல எதிர்பார்த்த மாதிரியான அந்த பிரதியை நமக்கு தரல அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்ன நடந்தது? ஆப்கானிஸ்தான் அணி முக்கியமான இவ்வாறான பல நாடுகள் போட்டு வருகின்ற தொடருக்கு வருகின்ற வேளையில் அழுத்தத்தை சந்திக்கின்றார்கள், பெரிதாக எடுத்துக் கொள்கின்றார்களோ என்று தெரியும். அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நிறைய போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள், சர்வதேச லீக் போட்டிகளில் விளையாடுகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அணியாக சேர்ந்து வருகின்ற வேளையில் தேவையில்லாமல் பயந்து தோல்வியினை சந்தித்து விடுகின்றார்கள். ஆனால் சில வேளைகளில் இன்றைய தினம் ஆக்ரோஷமான ஒரு மீள்வர்கையினை காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அப்படி நடந்தால் ஆப்கானிஸ்தான் இலங்கை ஆகிய 2 அணிகளும் சனிக்கிழமை மோதும். இல்லாமல் இலங்கை வெற்றி பெற்றால் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி சனிக்கிழமை நடைபெறும். 2வது சுற்றுக்கான போட்டிகள் ஆரம்பம். நாளைய தினத்தின் போட்டி இந்தியா ஓமான். அதில் எந்த முக்கியத்துவமும் இல்லை.